இளைஞர்களுடைய எண்ணம் பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. அதுக்கு என்ன செய்யணும்? கிரைண்டர்ல தலையை விட்டா எப்படி வருமோ அதே மாதிரி முடி வெட்டும். அதுக்கப்புறமா பைக்ல எல்லாரும் எப்படி போறாங்களோ அதே மாதிரி போனா எவன் நம்மளை பார்ப்பா? முன்னாடி உட்கார்ந்துருக்கான் ஒருத்தருக்கு, அவனுக்கு நேரம் பின்னாடி உட்கார்ந்து இப்படி போனாலும் சட்டை பண்ணி திரும்பி உட்காரு, அவனால நம்மளை பார்ப்பான். சட்டை எல்லாம் இப்படி போறான்னா இன்னைக்கு ட்ரெண்டு. நைட்ல செருப்புல நம்ம செருப்பை மாத்தி போட்டு பக்குவமா பதுக்கி போற காலம் போய் செருப்பை மாத்தி தான் டிசைனே வரும். ஒரு கால வித்தியாசமா இருக்கு, இன்னொரு கால வித்தியாசம் இருக்கு, ஜோடு ஒண்ணு. ஏன்னா வித்தியாசமா இருக்கு, எல்லாரும் நம்ம பார்க்க. இது ஒரு நோயாகி போச்சு. எல்லாரும் என்ன பார்க்கணும், எல்லாரும் என்ன பார்க்கணும், எல்லாரும் என்ன பார்க்கணும். நிறைய வேற நிறைய பைக் வாங்கி தான் நிற்கிறான். ஆட்டு எல்லாரும் பைக் பிடிச்சா வாங்கிட்டா இல்லைன்னா செத்துருவேன் பயப்படுறான். பெட்ரோல் பைக்கு பைக் வாங்கி கொடுத்துறான். நான் என்ன அங்க வாங்கி கொடுத்தனாலே போய் செத்துறேன். பைக்கு வாங்கி கொடுத்தாக்கி செத்துருவான் தான். பைக் வாங்கி கொடுத்த போது சாவம். அது வரைக்கும் நல்லா தான் ஊர்ல தெரியும். இதெல்லாம் என்னன்னா கண்ணை மதிக்க உலகத்து, கண்ணை பார்க்கணும். இல்லை மாஷாஅல்லாஹ், இங்க நல்ல இளைஞர்கள் இருக்கீங்க. இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருந்தா நீங்க என்ன செய்யணும்? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இந்த இளைஞர்கள் அவர்களை சார்ந்த நண்புறவு இந்த தலையங்கம். இளைஞர்கள் என்ற இந்த பருவம் என்பது இஸ்லாத்துல எந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒரு பருவம். இந்த பருவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பண்படுத்தினாங்க, பயன்படுத்தினாங்க. மேலும் இந்த பருவத்தில் உள்ளவர்கள் தான் அடைய நினைத்த இலக்குகளை அடைய முடிந்தனவா போன்ற விஷயங்களை சுருக்கமாக சொல்லி இன்றைய இளைஞர்கள் திசை மாறுவதற்கான காரண காரியங்களையும் அவர்கள் நெறிப்படுத்த வேண்டிய ஒழுங்குமுறைகளை குறித்து ஒரு சுருக்கமான ஒரு சிற்றுரை என்று நினைக்கிறேன். அல்லாஹ் நாடியதை முடிய செய்வதெல்லாம் குர்ஆனில 30வது அத்தியாயம் 54வது வசனத்துல ரப்பு சொல்றான், அல்லதி خلقكم من ضعف ثم من بعد ضعف قوة. உங்களை நாம ரொம்ப பலகீனமான ஒன்றுல இருந்து படைச்சோம். பலகீனமான ஒன்றுல இருந்து படைச்சோம். வந்தது பலகீனம், பிறந்தது பலகீனம். நம்மள ஒவ்வொருவரும் தன் தாயின் கருவறையிலிருந்து ஓடுபாதை வழியா கீழே விழுந்த நாள்ல இருந்து நம்ம அடையிற பருவம் 3. அந்த 3ஐயும் அல்லாஹ் குர்ஆன்ல அந்த பருவத்தின் நிலையை குறிச்சு, அந்த பருவத்தின் நிலையினுடைய தாக்கத்தை குறித்து நம்ம சொல்லும் போதும் தன்னைத்தானே பார்த்துக் கொள்ள முடியாத ஒரு பலகீனமான சூழ்நிலை முதல்ல நாம எல்லாம் வந்தோம். அப்புறமா நாம சிலங்களை பார்க்கறதுக்கு உண்டான தாக்கத்தை ரொம்ப தர்றான். அதுக்கு பேர் அல்லாஹ் கூவத்துன்னு சொல்றோம். கூவத்துனா ஆற்றல். அதுக்கப்புறமா சொல்றா, நீ எப்படி ஆரம்பத்துல பலகீனமானாயோ, தன்னைத்தானே பார்த்து கொள்ளாத நிலையில எப்படி நீ அகப்பட்டாயோ அதே மாதிரி கடைசி எண்ணி உனக்கு அப்படியேமா விளங்கும்படி சொல்லணும்னு சொன்னா, நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு கட்டத்தை முதலாவது அடைந்து இறுதியில அதே நிலைக்கு மாற்றம். அந்த 2 நிலைகளுக்கும் நடுவே ஒரு காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தையும் காலத்தையும் இறைவன் பருவநிலையோடு ஒப்பிடுகிற போது குவத், ஆற்றல். இன்னொரு இடத்துல சொல்லும் போது ஷதீத், அது இன்னொரு குர்ஆன் வசனம் அதுவும் கடுமையானது என்று பொருள். அதற்கு தான் அடைய நினைக்கிற இலக்குகளை அடைவதற்குண்டான எல்லா கால சூழ ஆரோக்கியம் எல்லாம் சேர்ந்த ஒரு உடலாட்சி என்று ஷதீத். அதை ரப்பல் ஆலமீன் ஷதீத் என்று குறிப்பிடுகிறார். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியா வளர்க்கிறதுக்கு ஒரு ஒத்தாசை உதவியாக இருந்தது இளைஞர்கள் ஈடுபட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா நகரத்துக்கு நுழைறதுக்கு முன்னாடி நாம பருவம் இந்த ஆற்றல் மிகுந்த பருவம் என்று சொல்றோம். அந்த ஆற்றல் மிகுந்த பருவத்தின் ஆற்றல் என்ன, அதை இறை தூதர் எப்படி பயன்படுத்தினாங்கன்னு விளங்கணுமா இல்லையா? அதுக்கு
அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்திற்கு போவதற்கு முன்பாக எத்ரிபுக்கு போறதுக்கு முன்னால முஸ்அப் இப்னு உமைர் என்கின்ற ஒரு நபி தோழரை அழைத்து, முஸ்அபே, மதீனா நகரத்திற்கு போக வேண்டியிருக்கிறதான ஒரு சூழ்நிலை. நீங்கள் இதற்கு முன்பாக, நாங்கள் செல்வதற்கு முன்பாக நீங்கள் எத்ரிப் நாட்டுக்கு போக வேண்டும். மதீனா நகரத்தினுடைய மறுபெயர் எத்ரிப். மதீனா நகரத்துக்கு போய் அந்த இந்த ஓரிரை கொள்கையை மக்களுக்கு எடுத்துயர்வன் என்ன அப்படின்ற மாதிரி பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அந்த பொறுப்பை ஒப்படைச்சவருக்கு 50 60 வயசு கிடையாது, அவரோட வயசு 20 வயசு. ஒப்படைக்கும் போதும் யாரு, நம்ம ஒரு திருமணை பிரச்சாரம் பண்ண திருமணை பிரச்சாரம் பண்றது குறைஞ்ச ஒரு 10 பேராது அன்னைக்குள்ள காலகட்டத்தில் நவநாகரிகங்கள் எல்லாம் வளர்ந்து புத்திஜீவிகளாக ஆகி தொகுதியினுடைய பிரச்சாரங்கள் அங்கங்கே போய் சேர்ந்து பின்னாடி கூட நாம் ஒரு திருமணை பிரச்சாரத்தை ஒரு நல்ல விஷயத்தை, சமூகத்தினுடைய நல்ல விஷயத்தை முன்னாடி பேசணும்னா கூட பார்த்துட்டு நமக்கு தேவைப்படுறாங்க கால சூழல். ஆனா மதீனா நகரம் காலம் எப்படியான காலம், ஐயாமி ஜாக்கியாவுடைய பழக்க வழக்கங்களை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த கால நேர சூழல்ல மதீனா நகரத்திற்கு எத்ரிபுக்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு 20 வயசு கொண்ட ஒரு இளைஞர் அல்லாஹ்வுடைய அனுப்புறாங்க, தஅவா பண்ண தாயா அனுப்புறாங்க. வயசு 20. நம்ம இந்த 20 வயசுல என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனுக்காக ஒரு சுயபரிசோதனைக்காக நுபுவத்தினுடைய 12ஆம் ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்அப் இப்னு உமைர் மதீனா நகரத்துக்கு அனுப்புறாங்க. நுபுவத்தினுடைய 13ஆம் ஆண்டு அரபா மைதானத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சு, யா ரசூலல்லாஹ், மதீனா நகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இஸ்லாம் சென்றடைந்து விட்டது, யா ரசூலல்லாஹ், இப்பொழுது போகலாம். வயசு 20 வயசு, போன வருஷம் 1 வருஷம். ஆனா எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், அது சாதாரண வேலை கிடையாது. இன்னைக்கு நம்ம தாவா காலத்துல நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தாலே தெரியும், சாதாரண வேலை இல்லை. அந்த காலத்துல எந்த அளவுக்கு கடினமாக இருந்திருக்கும், அந்த கடினத்தை, அந்த தாக்கத்தில் ரொம்ப சொல்றாங்க. இந்த பருவத்தினால் அடைய முடியும், உங்களால அடைய இயலும். நீங்க நினைச்ச விடயத்தை, நீங்க எதை எண்ணறீங்களோ, எந்த இலக்கை விரும்புறீங்களோ அந்த விஷயத்தை அடைகிறதுக்கு இந்த கூவத் நமக்கு பலமா இருக்கு. ஆனா எதை அடைய விரும்பும் இளைஞர்களை, இந்த ஷாப்புக்கு கிரைட்டீரியா என்ன அளவு கோடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரியணும். எது ஷாப்பினுடைய பருவம்? இஸ்லாத்தின் அடிப்படையில ரப்பு குர்ஆன் சொல்றாங்க 40 சனா, 40 வயது சொல்றாங்க ரப்பு. ஆனா எந்த துவக்கத்திலிருந்து இமாம்களின் கூற்று 14 15 வயதில் இருந்து 40 வயது வரையும் அந்த கூவத் என்ற ஆற்றல் இருந்துட்டு வயது. பெரியவர்கள் இருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு ரப்புல் ஆலமீன் அந்த ஷாப் என்ற பருவத்தை உடல் அளவில் அனுபவித்து விட்டு இப்பொழுது உள்ளமளவில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய எண்ணப்பாக்கு ஏற்ப கூலிகளை சொந்தத்தை ரொம்ப வளர்ப்பாங்க, அல்லாஹ் அதை கமல் செய்யும். ஆனா இப்ப நம்ம கடந்துகிட்டு இருக்கிறோமே, காலத்தை கழிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பருவம் ஷாப். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாள மறுமையில யுதில்லுஹுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, நிழலே இல்லாத அந்த மறுமையில 7 சாரா நிலையை அடைவார்கள். அதுல ஒரு சாரா ஷாப்பு நஷா ஃபீ இபாதத்தி. அது யாருங்க? இளமை பருவத்துல ரப்பு ஷுயூஹு ஷேக் சொல்லல, ஷாப்பு நஷா ஃபீ இபாதத்தி ரப்பிஹி. அந்த கூவத்தான கால நேர சூழ பருவத்துல ரப்புக்காக நேரத்தை செலவழிச்ச ஒரு இளைஞர். ஏன் அந்த ஷாப்பை பிடிக்கும்? இன்னைக்கு எனக்கு வயசாயிட்டுன்னு சொன்னா, 40 வயசு மீறிட்டுன்னா ஒரு பருவம் இருக்கு, ஒரு 15 வயது, அதுக்குள்ள ஒரு ஒரு ஆரம்புல ஒரு பேர் உண்டு. அதற்கு பின்பாக ஷியூஸ் ஒரு பருவம் உண்டு, துவைஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. துவைஃபில் அப்படின்ற ஒரு அந்த பருவநிலையை தாண்டிட்டோம்னா ஷியூஸ். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு ஸ்கூல்கள் எந்திக்கிறது பெரியவங்களுக்கு. இப்ப நான் வந்து ஒரு வயசு இருந்துட்டுன்னா ரிட்டையர்மெண்டான ஒரு சூழல்ல நம்ம அனைவர்கள் அந்த பருவத்தை அடைஞ்சிட்டோம்னா சுப்பு எந்திக்க நமக்கு பெரிய கடினமா இருக்காது. நல்லா மிக
ஏன்னா தூக்கம் வராது, சீக்கிரமா தஹஜ்ஜுதுக்கே எந்திரிச்சுவோம், சுபுக்கு வந்துருவோம். பள்ளிவாசல் நேரத்தை செலவழிக்கிறதுனா எல்லா சூழலும் நமக்கு இருக்கும், நேரங்கள் இருக்கும், ஃப்ரீ டைம் எல்லாம் இருக்கும் போது நம்ம பள்ளிவாசல தீக்கிற அதை நிறைய நேரத்தை ஈடுபடுத்துறது இல்லை. தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய பருவநிலை, தன்னால் எதுவும் முடியும் ஒரு சூழல் தர அவன் வயசுக்கு தக்கன, அவங்க வயசுக்கு தக்கன அவங்க கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இளைஞர்களுக்கு அதிகமாக வெரி கமிட்மெண்ட்ஸ். அந்த கமிட்மெண்ட் எல்லாம் தாண்டி என் ரப்புக்கு கொடுக்க வேண்டிய கடமையான சில முக்கியத்துவங்கள் இருக்கு, அதை நான் செய்யணும்னு வராம அதுக்கு தான் இந்த மைண்ட்ல நிறைய இருக்கு. அவங்க கூட பாடலானும், இங்க போனா வாலிபால் ஆடணும், அடுத்தது அங்க போகணும், ஃப்ரெண்டு சந்திக்கணும், அங்கே சாயா கடைக்கு போகணும், சாயா கடையில இந்த சாயா கடையில அங்க ஷவர்மா கடைக்கு போகணும், இப்படி இப்படிலாம் ஒரு ஷெட்யூல்ல இருக்கும். அது தேவையோ தேவையில்லையோ அவனால எதுவும் முடியும், துருதுருன்னு இருக்கிற விஷயம். அந்த துருதுருப்புல ரப்புக்காக நேரம் ஒதுக்காங்க. இமாம்களுடைய கூற்று ஹதீஸ் சொல்றது, பலகீனமான காலகட்டத்தில் ஒருத்தர் செய்கிற இபாதத்துக்கு கிடைக்கிற நன்மையை விட பலம் வாய்ந்த பருவத்தில் இருக்கக்கூடியவருடைய அந்த நன்மை முழுமையாக கிடைக்கும். இமாம்களின் கூற்று என்ன தெரியுமா? இந்த ஹதீஸை வைத்து விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னு சொன்னா, ஒருவர் தன்னுடைய இளமை காலத்தை பெர்ஃபெக்ட்டா இபாதத்துல ஈடுபட்டு அவர் வயசு கடந்த பின்னாடி இந்த பருவத்தை, பெரிய பருவத்தை அடைஞ்ச பின்னாடியும் அவர் ஒழுங்கான முறையில் இந்த இபாதத்தை கடைபிடித்தாரே, ஆனால் ஷாப்பாக இருக்கும் போது, இளைஞராக இருக்கும் போது ஒழுங்கான முறை இபாதத்தை செஞ்சிருந்தா அது வயசு பெருசானாலும் அதே நன்மை அது கிடைச்சு அப்படின்னு சொல்லி இமாம்களினுடைய ஒரு கூற்று. ஆக மொத்தத்துல பலகீனமான காலத்துல பார்த்துப்போம் வாப்பான்னு ஒதுக்கிறார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இளைஞனை மரணம் என்பது உனக்கு நேர காலம் இருக்கிறது என்று நீ கடந்து போகிறாய். ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பார், நீ எத்துணை இளைஞர்களை கஃபன் செய்து தஃபன் செய்திருக்கிறாய். நீ எத்துணை இளைஞர்களை நீ கஃபன் செய்கிற, நீ தஃபன் செய்திருக்கிறாய், உன் கண்கூடாக பார்த்திருக்கிறாய். நீ மரணத்திற்கு ஒரு காலத்தை வகுத்திடாதே. உனக்கு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு வரையில உலகத்துல. நாம் உலகத்தை வரும்போது இறைவன் நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தந்தனா, இத்தனை வருஷத்துல இத்தனை நேரத்துல போவாப்பான்னு சொல்லி தந்தான். ஆனா நம்மள நிறைய பேர் என்ன பார்க்காதானே, நல்லா அதை டேட் தந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தோன்னு தான் போவோம். அதனால நமக்கு இன்னும் காலம் கடைசி நேரத்துல பார்த்துக்குவோம்னா அப்படின்னு நம்ம காலத்தை நல்லா ஒரு ஆண்டுக்கு இருந்தப்பல திடீர்னு நெஞ்சு பிடிச்சு கொடுத்துருவோம். சமீபத்தில் வந்து ஒரு காணொலி, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்கூல்ல வச்சு ஒரு சின்ன பொம்பளை திடீர்னு ஒரு சேர்ல ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு அடிச்சுட்டு போகுது. சின்ன வயசுக்கு விளாடுன்னு நினைச்சிருப்பாங்க கூட, பக்கத்துல ஆசையை கூட இருக்கிறாங்க. பார்த்தா அது பேச்சு பிடிச்சு பேனிக் பண்ணாங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்ரிப் நாட்டுக்கு வந்தாங்க. வந்த பின்னாடி ஒரு 11 வயசு சிறுவனை அழைச்சாங்க. இந்த வாப்பா 11 வயசு சிறுவன். மதீனா நகரத்துல அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 யூத கோத்திரத்தினர்கள் இருக்காங்க. 2 குலத்தினர்கள் இருக்காங்க. 2 பேரும் யூதர்கள். அவங்கள மொழி அரபு இல்லை, அவங்களோட வேற மொழி அந்நியம். அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜை ப்ராப்பரா கற்றுக்கொள்வது என்பது ரைடிங், ரீடிங், ஸ்பீக்கிங், ப்ராப்பரா பேசுறது, எழுதுறது, படிக்கிறது. இதுதான் ஒரு மொழிகள் அறிவு. ஒரு மொழி சார்ந்த அறிவு என்றால் முழுமையான அறிவுனா இதுதான். இந்த மூன்றையும் யூதர்களுடைய மொழியை நீ கற்றுக்கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு 11 வயசு பையனுக்கு கொடுக்குறாங்க. 11 வயசு பையன் இஸ்லாத்தின் பார்வையில இமாமுல் கூற்றின்பால் 14 வயசுல இருந்து 40 வயசு தான். ஆனா 11 வயசுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குற அசைன்மெண்ட் என்னன்னா, நீ அவங்களோட லாங்குவேஜை கற்றுட்டு வரணும். அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்ற, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய, அவங்க செய்கிற சூழ்ச்சிகளை அறிந்து கொள்ள அவங்களுடைய மொழியை நீ கற்றுக்கொள்ள. அந்த சிறுவர் எடுத்துக்கொண்டா 15 நாளில் யூதர்களுடைய மொழியை கற்று பேசி எழுதி படிக்கிறது. யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைத்துதவர்களே, நான் கற்றுவிட்டு வந்துவிட்டேன். அவருடைய பேர் ஸெய்த் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய பேர் ஸெய்த் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு. 13 வயசு. இறைத்துதவருடைய மரணத்திற்கு பின்னால முஸைலமத்துல்
கத்தாப் என்கின்ற ஒரு பொய்நபி உருவாகி ஒரு கூட்டத்தை உருவாக்கி அந்த கூட்டத்தின் மூலமா போர் நடந்த போற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல அதை கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட ஹாஃபிதுகள் கொல்லப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுறாங்க. குர்ஆனின் கதி என்ன ஆகிறது என்ற ஒரு சில அச்சம், அந்த அச்சத்தினுடைய புரிதலை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில புரிய வைத்து விட்டார். புரிய வைத்த பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரை அழைத்தார். அந்த பொறுப்பை கொடுப்பதற்கு எந்த பொறுப்பை? சிதறுண்டு கிடக்கிற குர்ஆனை ஒருமித்த ராஃபர் டு ராஃபர் கொண்டு வர்றதுக்கு ஒரு தட்ட பொறுப்புடைய சாதாரண வேலைப்பாடு கிடையாது. அவரே சொல்றார், மலைகளை பேர்த்து கொண்டு வந்து இதை சேரும் சொன்னா கூட நான் சேர்த்து கொடுவேன், ஆனா நீங்க தர்ற பணி சாதாரண பணியில பெரும் பணி என்னால இயலாதுன்னு தான் சொல்றாரு. எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கன்வின்ஸ் பண்ணாங்களோ, அதே எப்படி அவங்களை ஏற்றுக்கொள்ள வச்சாங்களோ அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த 20 வயசு இளைஞரிடத்துல பேச வேண்டியதாயிருச்சு. பேசி அவர் ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டு முத்தவாத்திரின் அடிப்படையில் குர்ஆன் இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி இல்ல, ஒவ்வொரு சஹாபாக்கள்டையும் அப்படி 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 பிரிதி செதறி கிடந்துச்சு. ஒரு ஆள் 10 ஜுஸ் மனப்பாடம் பண்ணிருப்பாரு, ஒரு 2 வசனம் மனப்பாடம் பண்ணிருப்பாரு, ஒருத்தர் ஒரு சூறா மனப்பாடம் பண்ணிருப்பாரு, அப்படி அப்படி செதறுண்டு கிடந்தது. 6 மாத காலம், வெறும் 6 மாத காலம், 6 மாசத்துல 20 வயசு சிறுவர் குர்ஆன ராஃபர் டு ராஃபர் பண்ணிட்டார். அவருடைய பேர் ஸைத் இப்னு சாபித். வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இஸ்லாத்தின் பார்வையில பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்று ஒரு குறிப்பு தான் பத்ர் களம். இந்த பத்ர் களத்துல அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையை வந்து 2 பேர் சுரண்டுறாங்க. இந்த பக்கம் அந்த குனிஞ்சு பார்க்க வேண்டியது எங்கடா இருக்காங்கன்னு சொல்லி யார் தோன்றுனா யார் கூட்டான்னு குனிஞ்சு பார்த்தா 2 கொடிய மாதிரி முஆத் முஅப்பித் ரலியல்லாஹு அன்ஹு. இங்க எப்படி இருக்கீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் கஷ்டப்படுறாங்க, எங்க இருக்காங்க காட்டுங்க மாமா. ஒருத்தர் கேட்கிறாரு, பதில் சொல்லிட்டு திரும்பி இன்னொருத்தர் கேட்கிறாரு, பதில் சொல்லி இந்த பக்கம் பார்க்க ஆளை காணா, அதுக்கு இந்த பக்கம் பார்க்க ஆளை காணா. பறந்துட்டாயிருச்சுட்டா. பறந்துவே ஒருத்தர் குதிரையின் காலை தரிக்க, இன்னொருவர் கழுத்தை தரிக்க. மாண்டு விழுந்தவுடன் ஓடி போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், யா ரசூலல்லாஹ், உங்களை அதாபு செஞ்சவனை நாங்க கொன்னுட்டோம், போதும். இது பார்க்குற வக்கரமா தெரியல, சில பேருக்கு கேட்கிறவங்களுக்கு வெளியே கேட்கிறவங்களுக்கு வக்கரமா தெரியல, ஒரு கொடூரமானதா தெரியல. எதிரி ஓ, இந்த விஷயம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்டிருந்த பாசம். அந்த பாசத்தை எந்த நேரத்துல எப்படியான சமயத்துல காட்டணும் என்ற அறிவு. அது மட்டும் இல்ல, அந்த எதிரியை எந்த நேரத்துல சந்திக்கணும், அதுக்கு பதிலடி கொடுக்கணும் என்ற அறிவு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் மீது நாங்கள் துன்பு கொடுக்கணும் என்பதற்காக தாண்டோடித்தனமாக செய்ய இயலாது. அதற்குன்னு ஒரு வரையறை இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு பாங்கு இருக்கிறது. அந்த பாங்கை சிறு பையன் பொடியன்மார் நமக்கு எவ்வளவு கொண்டவங்க. ஆனா இந்த பருவ நிலையை நாம் உணர்ந்து கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை கொண்டுதான் இந்த இஸ்லாத்தை முழுமைப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய உதவிக்கு பிற்பாடு இவர்களால் மட்டும்தான். யோசித்து பாருங்க, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லா சஹாபாக்களும் என்ன சுயூகுகளா? இல்ல, எல்லாரும் இளைஞர்கள். அந்த இளைஞர் பருவத்தை தூதர் அவர்கள் செம்மையாக துல்லியமாக பயன்படுத்தினார். நீங்க நல்ல கவனிங்க, உலகத்துல நடக்கிற கெட்ட விடயங்களுக்கு தலைமையா அதை ஒருங்கிணைக்க ஆர்கனைஸ் செய்யற ஒரு பீப்புளா இன்னைக்கு ஷாப் இருப்பான், ஒரு இளைஞன் இருப்பான், ஒரு யூத் யங் பர்சன் இருப்பான். ஆப்போசிட்ல ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்கு இங்கேயும் இளைஞர்கள், பெரியவங்களை தான் பின்புலமாக இளைஞர்கள் தான் இருப்பாங்க. நீ பயானிகள் செயல்படுத்துறது இளைஞர்கள் தான். போத வஸ்துவ இஸ்லாமியருடைய இடத்துல விற்கிறதுக்கு தலைமை தாங்கி நடத்துறது யாருன்னா இளைஞர்கள், வயசானவங்களா இல்லை. இதுதான் இப்போ கால நேர சூழல். இளைஞர்கள் பெரும் பெரும் நிறுவனங்கள், கட்சிகள் எல்லாம் இளைஞர்கள் என்று குறிவைப்பதற்கான காரணம் என்னன்னா, அவன் அடைய நினைக்கிற இலக்கை இவனை வச்சு அடைஞ்சிட முடியுங்கிற நோக்கம் தான். எவயம் இல்லாம உங்களை வச்சு விளையாடுறான்.
ஆனா உங்களுக்கு உண்டான மறுமையின் நிலையை நீங்க இந்த உலகத்துல ஒழுங்கா விளாண்டீங்களா? ஃபுட்பால் விளாடுறது சிறப்பா விளாடணும். கடற்கரையே நிரப்புற அளவுக்கு ஃபுட்பால சிறப்பா சங்கையா விளாடணும். சொல்லலாம் குறை இல்லை. அந்த சங்கை அதெல்லாம் மிஞ்சின ரப்புக்கு இந்த பையில கொடுக்குறோமா, சப்பை நிறைக்கிறோமா, கூட்டத்தை சேர்க்கிறோமா? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பொடியன், அவருக்கு வயசு 20 வயசு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு 20 வயசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க, முஆத், யமன் நாட்டுக்கு நீர் ஆளுநராக, யமன் நாட்டுக்கு ஆளுநர், யமன் நாட்டுக்கு ஆளுநராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்குவப்படுத்துறாங்க. இஸ்லாசன் அவங்களா குதிரையினுடைய அறிவாளத்தை பிடிச்சி முஆத் இப்னு ஜபலை ஏற்றி கொண்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே போறாங்க. இஸ்லாசன் அவங்க சொன்னாங்க, யா முஆத் உஹிப்புக ஃபில்லாஹ், முஆதே உன்னை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். சொன்னாங்க, நீங்க அந்த நாட்டுக்கு போன பின்னாடி கலிமத்துல் ஹக், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மக்களுக்கு எடுத்தேங்க. அதுல அவங்க கட்டுப்பட்டுட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா நீங்க தொழுகையை கொண்டு அடுத்துதான் ஜக்காத்தை கொண்டு சொல்லணும். என்ன ஒரு துஆவையும் கற்றுக் கொடுத்தாங்க. கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்க, முஆத் இப்னு ஜபலுடைய உள்ளம் ஒரு வெடிச்ச மாதிரியான ஒரு விஷயம். யா முஆத், நீங்க அடுத்த வருஷம் வந்தீங்கன்னா என் முகத்தை பார்க்க முடியாது, நான் நடக்கப்பட்ட கபரை தான் உங்களால பார்க்க சொன்னாங்க. அவரால் அழுது நிப்பாட்ட அந்த இறுதி பயணத்துல இறை தூதர்களை பார்க்கிறாங்க, இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தாங்க. உஹிப்புக ஃபில்லாஹ், இந்த அந்த 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 பருவத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சு இப்படி பண்றாங்க பாருங்க, தட்டி கழிக்கல, அதை எப்படி ஆர்கனைஸ்டா கொண்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் இயல்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு என்னை சந்திக்கணும்னு சொன்னா அடுத்து இந்த கபரெல்லாம் சந்திக்க ஏழுச்சு. அழுகிறாரு, என்னங்கிறதே புரிய முடியாத அளவுக்கு அழுக கடந்து போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு வருஷம் கழிச்சு கரெக்டா அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 1.5 வருட காலம் சரியாக ஆட்சி செய்திருக்கிறார். அதுக்கப்புறமாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 5 வருட காலம் ஆட்சி செய்கிறார். அந்த 5 வருஷத்துக்குள்ள ஒரு நாள்ல யமன் நாட்டில இருந்து கடிதம் வருது, அமீருல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பதற்கு 1 வருட காலத்துக்கு முன்பாக என்னை யமன் பிரதேசத்துக்கு ஆளுநராக அனுப்பினார். அனுப்பும்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய கலிமா, அதாவது அவருடைய மொழிவு எப்படி இருந்ததுன்னா, நீங்க போன உடனே கலிமத்துல் ஹக்க சொல்லுங்க, 2வது தொழுகையை ஏவுங்க, 3வது ஜக்காத்தை சொல்லி மக்களுக்கு ஏவுங்க. அந்த அடிப்படையில் நான் கலிமத்துல் ஹக்க சொன்னேன். அல்லாஹ்வுடைய உதவியால் இன்றைக்கு யமன் பிரதேசத்தில் எல்லோரும் இஸ்லாத்தை சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். தொழுகையை விட அனைவரும் கொடுத்தார், ஜக்காத்தை விட ஜக்காத்தும் அனைவர்களும் கொடுத்தார். என்ன காரண காரியத்திற்காக இந்த கடிதத்தை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்றால், ஜக்காத்தை வாங்குகிற அளவுக்கு இங்கே மக்கள் இல்லை, கொடுக்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க, வாங்குகிற அளவுக்கு இங்கே மக்கள் இல்லை. எனவே ஆளுநராக உங்களுக்கு ஜனாதிபதியா இருக்க உங்களுக்கு நான் இதை அனுப்புறேன், அங்க பிரிச்சு கொடுத்துருவேன், தேவையுள்ள இடத்துக்கு பிரிச்சு கொடுத்துருவேன். வயசு எத்தனை? 20 வயசு. அஸ்லாசன் மரணம் பின்னாடி அவருடைய வருஷம் 21 வயசு, ஒரு 1.5 வருஷம் 22. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தை இடையில அனுப்புறான், முடிவு நாள் 5 வருஷம் இடையில அனுப்புறான். மேக்சிமம் 27 வயசுக்கு மேலே வைங்களேன். 27 வயசுல இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? பிரோஜனமா எதையாவது கழிச்சிருக்கிறேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறு வயசுல கண்ணு தெரியாது, தாயினுடைய பிரார்த்தனையினால் கண்ணு தெரிய வருகிறது. 16 வயதிலே இஸ்மாயில் என்கிற தன்னுடைய தந்தையை இழக்கிறார். அந்த இஸ்மாயிலுக்கு 2 புதல்வர்கள். புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரஷ்யாவுல உஸ்பெகிஸ்தான்ல புகாரா என்ற பகுதியில பிறந்தவங்க. அவங்களுக்கு அரபி மொழி தாய்மொழி அல்ல, ரஷ்ய மொழி தான் அவருடைய தாய்மொழி.
காலம் போக போக 10 வயதுல குர்ஆனை முழுவதும் தஹ்ஃபீஸ் செய்றாங்க, ஹிஃப்ஸ் செஞ்சாங்க, ஹாஃபிஸான. எத்தனை வயசுல? 10 வயசுல 16 வயசுல தந்தை இழக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரர் பேர் அஹ்மத். புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய உண்மையான பேர் தெரியுமா? பாப்பா பேர் இஸ்மாயில், பேர் முஹம்மத். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பேர் முஹம்மத், இயற்பெயர் முஹம்மத். 16 வயசுல தந்தை இழந்த பின்னாடி மக்கமா நகரத்துக்கு ஹஜ்ஜுக்கு கூட்டு போறாங்க உம்மா. புகாரா என்ற பகுதியில் இருந்த பெரிய பெரிய உலமாக்களுடைய புத்தகங்களை மனநமிட்டு இருந்தான், ஹதீஸும் புத்தகங்களை மனநம் மட்டும் இருந்தான். 16 வயசுல ஹஜ் செய்யறாங்க உம்மாவோட. உம்மா ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு தவாஃபெல்லாம் முடிச்சுட்டு புகாரி ரஹ்மத்துல்லாஹி கையை பிடிச்சி, வாப்பா உன்கிட்ட ஒரு ஹாஜத் இருக்கு, இந்த ஹாஜத் செய்ய வேணுமான்னு பாருன்னு சொல்லி, என்னுடைய நியத் என்னன்னா, நீ ஒரு முஹத்திஸாக ஹாஃபிஸ் ஆயிட்ட, ஒரு பெரிய முஹத்திஸாக. அன்றைக்கு கையை விட்டவர் தனது 35வது வயசுல தாயை வந்து சந்திக்கிறார். 6 லட்சம் ஹதீஸ மரணம் விட்டவர், பைஹாட் செஞ்சவர். 6 லட்சம் ஹதீஸ் புகாரி என்ற கிதாபை முழுமையா தொகுத்தார். 14,000 மைல் தூரத்தை கடந்து அவருடைய கல்வி சேரல் அமைந்தது. 14,000 கிலோமீட்டர், 14,000. 1040 ஆலிம்கள் இடத்துல, உலமாக்கள் இடத்துல கல்வி கற்றார். எத்தனாவது வயசுல? ஷாப் என்ற பருவத்தில். இந்த பருவம் வயசுங்கிறத பருவம் சுப்ஹான ஜல்ல ஜலாலுஹு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஃப்ரெண்ட் ஷாஃபி, அவருடைய கூற்று என்ன தெரியுமா? இமாம் புகாரி வகுப்புல இருப்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வகுப்புல இருக்கும்போது ஆசிரியர் மாதிரி பாடம் நடத்திக்கிட்டே இருப்பார். நாங்கள்லாம் குடிஞ்சு எழுதிக்கிட்டே இருப்போம். சொல்றாங்க காலபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சனதெல்லாம் சொல்லுவாங்க, கால 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 என்று வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நாங்கள் எழுதிக்கிட்டே இருப்போம். ஹதீஸ் எழுதுவோம், எல்லாம் எழுதுவோம். புகாரி என்ற நண்பர் புகாரி எதுவும் எழுத மாட்டார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார், நேரமா பார்த்துக்கிட்டே இருப்பார். நாங்கெல்லாம் சேர்ந்து கிண்டல் அடிப்போம், பெரிய இவர் என்ன போட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற, காலத்தை வீணடிக்கிறப்பா அப்படிலாம் நாங்கள் திட்டுவோம். அவர் காலத்தை வீணடிக்கிறீங்களா எப்படி திட்டுவோம். நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட சேர்ந்து சொல்லுவோம். அவர் கண்டுக்க மாட்டார், புகாரி கண்டுக்க மாட்டார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு நாள் ரொம்ப திருப்பி அதை ஃபோர்ஸ் பண்றாங்க. என்ன இப்படி எழுதாம இருந்துட்டு காலை, ஏன்னா நல்ல நண்பன் அப்படித்தானே செய்யணும். நல்ல நண்பன் இல்லை, உணர்த்தணும்ல, தப்பா தெரிஞ்சா உணர்த்தணும்ல, ஏதாவது தப்பா இருக்குது இந்த மாதிரி அவங்க தப்பா தோணதை உணர்த்துறான். அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சரி, நீங்க இது வரைக்கும் நம்மட இமாம் சொன்ன விஷயத்த எழுதுனீங்கல்ல, அதெல்லாம் கொண்டு வாங்க. எழுதி கொண்டு வந்ததை எதுல எழுதினீங்க? கிட்டத்தட்ட 14,000 ஹதீஸ, 14,000 ஹதீஸ சனதோட. உதாரணமா இன்னவல் அமாலு பின்னியாத்னா அது ஹதீஸ், சனத்னா கால 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 காலன்னு அவர் இவரிடத்திலிருந்து இவர் இவரிடத்திலிருந்து இவர் இவரிடத்திலிருந்து என்ற சனதோடு ஹதீஸை சொன்னார். ஷாஹி சொல்றார், நாங்கள் எங்களிடத்தை நாங்கள் சிலதை எழுதியிருந்தோம், அதிலும் பிழை இருந்தது, அவர் சொல்ல சொல்ல அதையும் திருத்திக் கொண்டோம். வயசு 14 இருந்து 35 வயசு, 35 வயசு போட்டலாம். சகோதர இளைஞர்களை யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு நம்மளோட பருவத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். 35 வயசுல என்ன செய்ய போறோங்கிறோம். 20 வயசு 11 வயசு 20 வயசுக்கு உண்டான எல்லாத்தையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சின்ன வயசு, ஆனா பெரிய அறிவாளி, ஏன்னா ஃபிக்ஹினுடைய துறையில மேன்மையான. அவர் எத்தனை வயசு? சின்ன வயசுக்குள்ள இஸ்லாம் ரொம்ப பக்குவமா சொன்னார். உலகத்துல எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு நலவை செய்யணும் நாடுறான், அல்லாஹ் நாளையில வைய உனக்கு அது தடுக்கப்படும். உலகத்துல எல்லாரும் சேர்ந்து
கொன்னுடணும், நீ இருக்கக்கூடாது உலகத்துல, உனக்கு ஒரு நனவு நடக்க தடுக்கணும் நினைக்கிறா, கெடுக்க நினைக்கிறானா, அவன் நானா அதுக்கு நான் எவராடும் தடுக்க முடியாது. நடத்தணும்னா நடத்திடுவான். அதான் சின்ன வயசு பொடியன்னு எதையும் கடந்து போல உள்ளத்துல பதிக்கிற மாதிரி அந்த பண்பு. பெரியவங்க புரிய வேண்டியது இவ்வளவு வேல்யூபிளான ஒரு மக்களை நம்ம கையில வச்சு இவங்களை வச்சு சமுதாயத்தை எப்படி பண்படுத்த போறோங்கிறத யோசிச்சு. நீங்க பாருங்க சகோதரர்களே, பெரிய வருத்தம் என்னன்னா இன்றைக்கு பலஸ்தீன்ல அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத், அவர்களுக்கு உண்டான அந்த வெற்றியை சீக்கிரமாக நசீபாக்குவார். நிச்சயமாக அவருடைய கவலைகளை நிச்சயமாக தான் நீக்க வேண்டும். சின்ன பிள்ளைகளோட பார்த்து கொண்டதுதானே யூத சின்ன பொடியமாக ஒரு ஷாப் இருப்பான் இல்லையா, சின்ன அடுத்த தலைமுறை அவன் மேல பார்த்து கரெக்டா கொண்டு போடுறான், அவனை பார்த்து சொல்றான் சீக்கிரமா அழிக்க விரும்புறாரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெடுப்பு என்பது அந்த சமுதாயத்தின் இளைஞர்கள். நாளைக்கு இவன் என்ன அடிச்சிடக்கூடாது, முதல்ல இவனை கொள்ளுவோம், இவன் வளர்ந்துட்டான்னா நமக்கு எதிராக வந்துருவான், இவனை முதல்ல போட்டுருவோம், அதுக்கப்புறமா பெரியவங்களை பார்த்துக்கோங்கிறது அவனோட எண்ணம். இதே மாதிரி இஸ்லாமியர் எங்க பலமா செழுமையா செம்மையா இருந்தாங்களோ அந்த இடங்கள்ல இளைஞர்களின் மூலமாக வியாபாரம் செய்யப்படுகிற ஒரு பொருள் வணிகமாக்கப்பட்டிருக்கிறது போதை வஸ்து விற்பனைகள். போதை வஸ்து விற்பனை கீழக்கரை, காரைக்கால், சாயப்பட்டினம், காடா எல்லாத்திலையும் இன்னைக்கு போதை வஸ்து பாவனை மிகைத்து போயிருக்கிறது. இஸ்லாமிய இளைஞர்களுக்கு கூட மகாதந்தா ஒரு அழியாது இல்லை. ஏன் சொல்லுங்க? ஒருத்தன் போதை வஸ்து பாவனையை அதிகமாக உட்கொண்டா அடுத்த தலைமுறைகள் அவனுக்கு வராது. ஏன்னா மைண்ட்ல டோபமைன் என்கின்ற ஒரு சுரப்பி, அந்த சுரப்பி குறிப்பிட்ட அளவு சுரக்க வேண்டும் என்கின்ற ஒரு அளவுகோலை இறைவன் இயற்கையாக வைத்தது. நம் வாழ்வுல ஏதாவது மகிழ்ச்சியான தருணங்கள் அமையப்படுகிற போது அந்த மகிழ்ச்சி ஏற்பட இந்த டோபமைன் என்கின்ற சுரப்பி பெரிதும் உதவுகிறது. ஒருத்த எவன் ஒருத்த அபீன், கொகைன், கொஃபைன், காஞ்சா, ஸ்டாம்பு, எத்தனால், இது போன்ற போதை வசதி இருக்கிறதே, அதை எவ்வளவு ஒருவன் அதிகமாக பாதிக்கிறானோ அவனுக்கு டோபமைனுடைய அளவு என்பது, சுரக்கிற அளவு என்பது பீக் லெவல்ல ஒரு பெரிய கிராஃப் போகும், ஹை பீக்ல போகும். இப்படி போயிட்டுனா குறிப்பிட்ட லெவல் தான் சொந்த அடைகிறது. ஹை பீக்ல போய் தப்பாம கீழே இறங்கிடும். இந்த லெவல்ல இதோட கீழே கிராஃப் ரொம்ப டவுன் கீழே இறங்கிடும். இது இறங்கிட்டுனா அவனுக்கு சோர்வு வரும், அவனுக்கு எது வாழ்க்கையில நடந்தாலும் சந்தோஷமா இருக்காது. கால அளவுல பெரியவங்களுக்கு புரியும், மனைவியோடு இல்லாம அந்த தருணங்கள் வரும்போது அந்த டோபமைன் அந்த அளவு சுரக்கிற பொழுது தான் அந்த சீரான நிலை அங்கே ஏற்படும். அது ஏற்பட விடாமல இந்த டோபமைன் நரம்பு மண்டலங்கள் ஒரு சீரான வட்டமைப்புல இருக்கும். கொக்கைன், கோஃபைன், காஞ்சா போன்ற போதை வஸ்து ஒருத்த பாதிச்சா அந்த நரம்பு மண்டலங்கள்ல சீக்கிரமாக விரிவுகள் ஏற்பட்டு ஒரு கட்டத்துல அந்த உதாரணமா ரப்பர் பேண்ட் அதை நம்ம இன்னைக்கு வாங்கும்போது இப்படி சின்னதா இழுக்கிறோம். இழுத்துட்டு விட்டா கொஞ்சம் பெருசா, இழுத்தா இன்னும் இழுத்தா அத்து. இதுதான் உளவியலாளர்களுடைய கூற்று, உளவியலாளர்கள் மருத்துவருடைய கூற்று. அது இழுக்க அந்துரும்ல, அதே மாதிரி இது அவனுடைய நரம்பு மண்டலம், இந்த பாவிகளுடைய நரம்பு மண்டலம் அந்துரும். இன்னைக்கு என்னன்னா கூவத் என்கின்ற ஷாப் என்ற அந்த பருவத்தில் எல்லாம் கூவத்தை கொடுத்துருக்கான், ஆட்சல் கொடுத்துருக்கான். இந்த ஆட்சல் என்ற பருவத்தை வச்சு அவனால் எதுவும் அடைய முடியும். ஆனா அது ஒரு பிரேக் இல்லாத வண்டியில ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா, ஒரு பிரேக் இல்ல வண்டியில, ஆனா வேகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்குறோம், ரேஸ் கொடுத்து போறோம், என்ன ஆகும்? காட்டுத்தனமா போய் எங்க கண்ட வேலைக்கு போய் செதறி விடும்ல பிரேக் வண்டியில. அந்த மாதிரி இளைஞர்களின் கையில இந்த கொக்கைன் கொடுக்கப்பட்டுச்சுன்னு வைங்க, தண்ட தாயா பார்க்க தான் பெற்றதையும் தன்னை பெற்றதையும் பெற்றவங்க இவங்கதான், நாம பெற்றது இதுதான் அப்படிங்கிறது தெரியாது. சமீப ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பாக
கஞ்சா அடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு இளைஞன் தனது தாயை கொண்டிருக்கிறார். கொண்ட தாய் பதித்து வைத்திருந்த ரூபாயை எடுத்து கஞ்சா அடித்து விட்டு, கஞ்சாவை அடித்து விட்டு வந்த வீட்டில் பார்க்கிறான், தாய் இருந்து கிடக்கிறான், மடி தூக்கி வைத்து அழுகிறான். தன் தாயார், தன்னுடைய மகள் யாரு, தாரம் யார் என்று தெரியாத அளவுக்கு தவறான ஒரு செயல்பாடு வீட்டுக்குள் பிள்ளைக்கு நடந்து விடுகிறது தன் மூலமாக. என்ன கேட்கிறேன், நாளைக்கு இன்னைக்கு காயப்பட்ட கடற்கரையில ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கிட்ட போனா இஸ்லாமிய இளைஞர்கள் என்று நேரடியாக இங்கெல்லாம் இருக்கலாம் வேண்டி கரை ஒதுக்கமாக ஓரமாக போய் போதை வஸ்து பாதித்து விட்டு தேவையான நேரம் முடிந்தவுடன் மீண்டு வருகிறார். ஒரு கால அன்றைக்கு எனது தங்கை அல்லது எனது தாய் எனது குடும்பமாக சென்றிருக்கும் போது ஒரு 4 பெண்கள், ஒரு 6-7 ஆண்கள் கூவத்தின் கிட்ட ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரேக் இல்லாத வண்டி போல போதை வஸ்து பாதித்து இருக்கிறார்கள். அவர்களின் மூலமாக இவர்களுக்கு ஏதேனும் ஆகிவிட்டார். இது நடக்கும். அல்லாஹ் பாதுகாப்பு. என்னை வைத்து சொல்றேன், யாரை வைத்து சொல்வதற்கு கிடையாது. ஏனென்றால் அவ்வளவு கொடூரமானது. அங்கதானே இங்கதானே இல்லை, ஒரு நாள் நடக்கும். இந்த கூவத் என்ற ஆற்றலின் மூலமா எதுவும் செய்ய சிந்தனை சார்ந்து உடல் சார்ந்து எந்த வலிமையான எல்கைக்கும் அந்த மனிதர்களால் போக இயலும். கூவத்தான ஆற்றல் ரப்பு சொல்றான், சக்தின்னு சொல்றான். அவன் கட்டுக்கடங்காதவனாக ஆகிவிட்டால் யோசிச்சு பாருங்க சகோதரர்களை, பாதிக்கப்படுவது யார்? இந்த கூரையில தீ பிடிக்கிறீங்க, அந்த கூரை பார்த்து நான் இங்கெல்லாம் சமூகத்தின் பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் செலுத்தினா ஆளே மாத்திடுறாங்க. அந்த அளவுக்கு இதனுடைய வியாபாரம் வீட்டில் போய்கிட்டு. முதல்ல சிகரெட் இருக்குல்ல, சிகரெட் எப்படி பாப்புலர் ஆச்சு? சிகரெட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் முன்னாடி போட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்களா? இல்லை. ஆனா சேல்ஸ் மட்டும் அபாரமா போயிட்டு இருக்கு. எப்படி முன்னாடிலாம் ஆரம்பத்துல ஒரு பெரிய ரிச்சான ஒரு பீப்புள் மாதிரி வந்து சிலர்கள் ரெடி பண்ணுவாங்க கம்பெனிக்காக, சிகரெட் கம்பெனி. அவன் என்ன செய்வான், நல்லா கோட் ஷூட் போட்டு டிப்டாப்பா வச்சு ஒரு காரை கொடுத்து கரெக்டாக காலேஜ் வாசல் ஸ்கூல் வாசல்லாம் ஆளாக நிற்க வச்சுட்டு அந்த காருக்கு நின்று உட்காந்து இழுப்பான். என்ன ஹராபை எழுத்து கொடுப்பான். அதை பார்த்து ஏதாவது எழுதி வந்து கேட்பான், இது எப்படி என்னது அப்படின்னு வந்து கேட்கறான். ஃப்ரீயா ரெண்டு கொடுப்பான். அதை அவன் புலங்குவான், பழக்கத்தில் கொண்டு வருவான். அதுக்கப்புறமா அதை காசு ஆகும். காசு இல்லையா, நான் ஒரு வேலை சொல்றேன், அதை செஞ்சுட்டுவா, உனக்கு நான் இருக்கான் அப்படின்பான். அவன் அதை போய் செஞ்சுட்டு வந்தானே இதை கொடுப்பான். அப்ப அவன் என்ன சொன்ன, இதுதான் கேங்ஸ்டர்ஸ் அந்த இதை ஆகுறத நீங்க இல்லாத நான் பேசுறேன் நடக்குது. அந்த வட்டம் ஒரு நல்ல மாசத்துல இருக்கிறதுனால சிலர்களுக்கு தெரியாம இருக்கலாம். மேபி என்னையோட கொஞ்சம் அறிவுடையவர்களா இருப்பேன். யோசிச்சு பாருங்க, இப்படி ஆனா யாருடைய நலவுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்க சமுதாயத்தின் பிரமுகர்களே பவ்யமாக கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. அச்சுறுத்தல் தடுக்க முடியாது. நீ சமுதாயத்துல ஓபனா பேச முடியாது. இந்த இடத்துல இந்த நமக்கு எல்லாம் தெரியும், ஊர்ல எங்க நம்ம ஊர்ல தானே வாழ்றோம், எந்த இடத்துல எந்த கஞ்சா எங்கெல்லாம் விற்கிறாங்க, யார் யார் விற்கிறாங்க சொல்லிட ஏழுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்காங்கன்னா அப்ப நம்ம அந்த நிலையை அடைஞ்சிட்டோம்ல, அந்த நிலை வந்துருக்கல. ரொம்ப வருத்தப்படும். இந்த ஊர்ல தானே நம்ம ஃபேமிலி இருக்காங்க, நம்ம குடும்பம் இங்கதானே இருக்கிறாங்க, நம்மளோட பெண் இருக்காங்க, நம்மளோட சகோதரி இருக்காங்க. இளைஞர்களை ஒரு இடத்துல கனிவோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, ஏதாவது ஒரு இளைஞர் இப்படி பாவித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் இன்றைக்கு வளமும் நிலமும் நிறைந்த பல ஸ்கூல்கள்ல, எல்லாம் பார்க்க பிரம்மாண்டமான ஸ்கூல்கள்ல, மண்ணுகள்ல கிடைக்கக்கூடிய சிறு சிறு போதை வஸ்து பாவனையுடைய அடையாளமே கிடைக்குது. கிளறி பார்த்தா கிடைக்குதுன்னு ஒரு இளைஞர் நம்ம இடத்துல வந்து சொன்னார். இந்த அளவுக்கு இன்றைக்கு ஸ்கூல்களினுடைய ஸ்கூல்லையே நாளடைவில் ஆண்மையற்ற சமூகமாக ஆகலாம் பாதிப்பதினால். ஆண்மையற்ற சமூகமாகிவிட்டால் சந்ததிகள் ஏது, சந்ததிகள் இல்லை என்றால் சமுதாயத்தின் விருட்சம் ஏது, சமுதாயத்தின் விருட்சம் இல்லை என்றால் சமுதாயத்தின் வளர்ச்சி ஏது, சமுதாயத்தின் வளர்ச்சி இல்லை என்றால் சமுதாயத்தினுடைய வெற்றி ஏது? ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடையாளப்படுத்தும் போது சொல்றாங்க. அவர் எப்படி சொல்றாங்க? கலீல் சொல்றாங்க இப்ராஹிம் ஷா இன்னும் ஃபித்யத்து ஆமனு பிஹி. இன்னொரு கஹஃப்ல சொல்லும்போது இன்னும் ஃபித்யத்து ஆமனு பிஹி. இங்க சொல்றீங்கன்னா இப்ராஹிம் கான ஃபதா, ஃபதனா இளைஞர்,
தமிழ்ல சொல்லும் போது இன்னும் என்ன அங்கே சொல்லும் போது ரப்பல் ஆலமீன் ஃபத்தன் என்ற வார்த்தையை பயன்படுத்தும். இந்த பருவத்தால ஒருத்தர் நன்மை செஞ்சா ரப்பல் ஆலமீன் அந்த பருவத்தோடு ஒப்பிட்டு பேசாம ரப்பு கடந்து போவாங்க. அது எந்த பருவத்தை செஞ்ச அமலையும் பேரோடைய அதை கால சூழ்நிலை ஒட்டி போயிடும். ஆனா இந்த வயசுல இந்த பருவத்துல 14 to 40 வயசுக்குள்ள உள்ள அந்த கால அளவுல ஒருத்தர் நன்மை செஞ்சுட்டா ரப்பல் ஆலமீன் அந்த பருவத்தோடு ஒப்பிட்டு தான். அடுத்ததா இப்ராஹிம் பின் அதகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இளைஞர் ஓடோடி இப்ராஹிம் பின் அதகம்னா யாருன்னா ஹிஜ்ரி 100ல வாழ்ந்த ஒரு பாரசீகத்தை சார்ந்த ஒரு மனிதர். அவருடைய மொழியும் அரபு மொழி அல்ல. அவருக்கு ஒரு பெரும் பதவி கொடுக்கக்கூடிய ஒரு காலத்துல பதவி வேண்டாம்னு சொல்லி வெறுத்து, பதவி கொடுத்தால் அவருடைய ஈமானில் என்னாமோ தெரியாதுன்னு சொல்லி அதை வெறுத்து பயந்து வேற ஒரு பகதாதுக்கு வந்த ஒரு இமாம் இப்ராஹிம் பின் அதகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இளைஞர் சொன்னார், உலகத்துடைய எல்லா சுகபோகங்களையும் பார்க்குற விபச்சாரம், அது போதை எல்லாம் பாதிக்கணும் ஆசையா இருக்கு, அனுபவிக்கவும் செய்யணும். ஆனா அனுபவிச்சு முடிச்ச பின்னால அல்லாஹ் இருக்கிறானே, மறுமை இருக்குது, சொந்த நரகம் இருக்குது, அப்போ தண்டிச்சுட்டா அப்படின்ற பயம் இருக்கு. உலகத்தை அனுபவிக்கணும்னு ஒரு பெரிதும் ஆசை இருக்கிற, அனுபவிக்கவும் செய்யற. அதே சமயம் அனுபவிச்ச முடிச்ச பின்னாடி அல்லாஹ் இருக்கிறானே, அல்லாஹ் பார்த்துட்டு இருப்பானே, அல்லாஹ் அது மூலமா தண்டனை தருவானே பயம் இருக்குமா? எனக்கு எப்படி இதை தவிர்த்து கொள்றதா, இது எப்படி அணுகிறது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்களேன். பாவம் நிறைய ஆசையாகவும் இருக்கு, நிறைய ஆசை வருது. இப்ராஹிம் பின் அதகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5 விஷயத்தை சொன்னார். இளைஞர்களை நீங்க பதிந்து கொள்ள வேண்டியது, நான் பதிந்து கொள்ள வேண்டியது, பெரியவங்களும் பதிந்து கொள்ள நிறைய பேர் இருக்கிறதுனால பொதுவானதாக நாம தெரிஞ்சு இதை அரக்க அந்த ஆட்சியில்லாத இப்ராஹிம் அதகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த இளைஞனை பார்த்து சொன்னார், இளைஞனை பாவம் செய்ய நிறைய ஆசை இருக்குல்ல, நிறைய பேர் நல்ல சந்தோஷமா. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன கஷ்டம் இருக்கு. என்னன்னா காலேஜ் படித்தா காலேஜ் இந்த மாதிரி காலேஜ் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு எதிர்பார்க்கும். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அது ஒரு பெரிய ஒரு இழுக்கு. ஒரு பெண் தோழி இல்லைன்னா அவன்கிட்ட பெரும் ஈகோவை டச் பண்ண மாதிரி அளவுக்கு பார்க்குறாங்க. இல்லாம சில நேரத்தில் இருந்துட்டா அவனுக்கு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்கு போயிடுறாங்க. உனக்கு சூப்பரா இருக்கிறான், இது தாண்டா வாழ்க்கை, இப்படி தாண்டா. அது மட்டும் இல்லைன்னா எனக்கு ஒரு நோய் வந்துட்டு அவனுக்கு எல்லாரும் என்ன பார்க்கணும்னு வருவாங்க. இளைஞர்களுடைய எண்ணம் பாங்க, எல்லாரும் என்ன பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? கிரைண்டர்ல தலையை விட்டா எப்படி வருமோ அதே மாதிரி முடி வெட்டும். அதுக்கப்புறமா பைக்ல எல்லாரும் எப்படி போறாங்களோ அதே மாதிரி போனா எவன் நம்மளை பார்ப்பான்? முன்னாடி உட்கார்ந்துருக்கான் ஒருத்தருக்கு, அவனுக்கு நேரம் பின்னாடி உட்கார்ந்து இப்படி போனாலும் சட்டை பண்ணி திரும்பி உட்காரு, எல்லாரும் நம்மளை பார்ப்பான். சட்டை எல்லாரும் இப்படி போறான்னா இன்னைக்கு ட்ரெண்டு. நைட்ல செருப்புல நம்ம ஒரு செருப்பை எங்கேயாவது மாத்தி போட்டு போயிடுவோமான்னு பக்குவமா பதுக்கி போற காலம் போய் செருப்பை இன்னைக்கு மாத்தி தான் டிசைனே வர்றாங்க. ஒரு கால் வித்தியாசமா இருக்கு, இன்னொரு கால் வித்தியாசம் இருக்கு, ஜோடி ஒன்று தான். ஏன்னா வித்தியாசமா இருக்காங்க, எல்லாரும் நம்ம பார்க்கணும் புதுசு. இது ஒரு நோயாகி போச்சு. எல்லாரும் என்ன பார்க்கணும், எல்லாரும் என்ன பார்க்கணும், எல்லாரும் என்ன பார்க்கணும். வேற நிறைய இருக்கு. பைக் வாங்கி தான் நிற்கிறான், யார்கிட்ட இல்லாத பைக் புதுசாக வாங்கிட்டா இல்லைன்னா செத்துருவேன் அப்படின்னு பயப்படுறான். பெட்ரோல் பயந்து பைக் வாங்கி கொடுத்துட்றான். நாளை அங்கே வாங்கி கொடுத்தனாலே போய் செத்துடுறேன். பைக்கு வாங்கி கொடுக்காட்டி செத்துருவான்டா, பைக்கு வாங்கி கொடுத்த பிறகு தான் போய் சாவன். அது வரைக்கும் நல்லா தான் ஊர்ல தெரிஞ்சுட்டு இருக்கான். இதெல்லாம் என்னன்னா தன்னை மதிக்கணும், உலகத்தை தன்னை பார்க்கணும். இல்லை மாசால இங்கே நல்ல இளைஞர்கள் இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருந்தால் நீங்க செய்யணும், காசு. இப்படி உலகத்தை அனுபவிக்கணும்னு விரும்புகிற இளைஞனா அந்த இளைஞர் இருந்தார். அவர் கேட்டு சொன்னாங்க, இப்ராஹிம் அதகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பையன் கேட்கிற கேள்விக்கு துல்லியமா மனசுல உரைக்கிற மாதிரி பதில் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு ஒரு இளைஞன் வந்து கேட்டார், யார சொல்லலாம் எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதித்தாங்க. எல்லா சஹாபாக்களும் துரத்துறாங்க, ஓடுறாரு. நிறுத்துங்க, அவர் கூட்டு வந்து என் பக்கத்தில் உட்காருங்க கேட்பாங்க. தாய், உனது மாமி, சாட்சி அவங்களோட இது செய்ய விரும்பியா? என்ன கேட்க வந்தாரு, எப்படி உணர்த்தினாங்க ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் அதகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்க ஒரு கையாடு, சைக்காலஜிக்கல் ரீதியா கையாடு.
எப்படி கையாளுறாங்கன்னா, முதல்ல கேட்டாங்க இதை அறத்தாண்ட உன்னை விட்டு கொண்டு போயிடலாம், இதை அறத்தாண்ட ஆசிலா அசிங்கமா சேர்ந்துட்டா, நீ பாவம் செய்ய விரும்புறியாப்பா, நீ நான்ற அளவு என்ன பாவம் வேணாலும் எப்போ வேணாலும் செஞ்சுக்கோ, என்ன பாவம் வேணுமானாலும் செஞ்சுக்கோ, அல்லாஹ் அவனை குற்றமே பிடிக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு இமாம் அல்லவா வேணும். என்ன பாவம் வேணாலும் செஞ்சுக்கலாமா, இப்படி ஒரு ஃபத்வா கொடுத்ததே இல்லையே. அதுக்கு பகீர் ஆகி போச்சு. என்ன இமாம் இப்படி சொல்றீங்க, என்ன பாவம் வேணாலும் செஞ்சுக்கலாம்னு சொன்னீங்களா என்ன? இல்லப்பா நீ பாவம் தான் நிறைய செஞ்சுக்கோ, ஆனா நான் சொல்ற ஒரு 5 விஷயத்துக்கு உன்னால 7 மாதம் நீ பாவம் செஞ்சு. இளைஞர் கேட்கிற முடிஞ்சா நீ பாவம் செஞ்சு. முதலாவது சொன்னார், இந்த உலகத்துல அல்லாஹ் பார்க்காத ஒரு இடம் ஒண்ணு இருந்தா அந்த இடத்துக்கு முதல்ல போய் அங்க போயிட்டு நீ என்ன கூத்தடிக்கணும்னு விரும்புறியோ அந்த கூத்தெல்லாம் அடிச்சு சொல்லிட்டு அமைதியா இல்லை. அந்த இளைஞன் பகீர் நாயகம் கேட்டா, இமாம் அவர்களை என்ன சொல்றீங்க, அல்லாஹ் பார்க்காத ஒரு இடம் ஒண்ணு இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும். குலூப பாபா கல்புகளை பார்க்கறாங்கறான அந்த ரப்ப பார்க்காத ஒரு இடம் ஒன்று இருக்குமா ரப்புக்கு? கல்வியே பார்க்கறானே, அது எப்படி ஏடும்? அப்போ உடனே அவர் கேட்டாரு, அவர் அந்த பதில் சொன்னோன்னே அந்த இமாம் அவரை பார்த்து கேட்டாரு, ஆமா தஸ்தஹி, நம்பி வெக்கமா இல்லாமோ 4 அறைக்குள்ள எவனும் இல்லைன்னு நல்லா சேட்டை பண்றீங்க. அதான் ஒரு கவிஞன் எழுதுனாங்க, மலம் சுமக்கிற மனிதனை விடவும் அல்லாஹ்வை கேவலப்படுத்துகிறாங்க. மலம் சில உமா பாப்பா பார்க்க கூடாது, சொந்தக்காரன் பார்த்துடக்கூடாதுன்னு ஒரு சேட்டையை நீ செய்யற, ஆனா அவன் அல்லாஹ் அவனை பார்த்துட்டு இருக்கிறான்னு நீ மறந்துட்ட. மலம் ஜலம் சுமக்கிற மனிதனுக்கு முன்னாட அல்லாஹ் அசிங்கப்படுத்து, எவனும் பார்க்கலன்னு தானே சேட்டை. முதலாவது சொன்ன அல்லாஹ் பார்க்காத இடம்னு தான் போய் அது என்னால முடியாது, இல்லையா, வெக்கம் இல்லையா, சரி உருவாயிட்டு உன்னால முடியல. இதுல இன்னொன்னு சொன்னா அது ஒன்னால செய்ய முடியுமா? உலகத்துல அல்லாஹ் தந்த ரிஸ்க சாப்பிடாம நீயா எதையாவது உண்டாக்கி சாப்பிட்டுக்கிட்டு தப்பிச்சு, நீயா ஏதாவது ரிஸ்க உண்டாக்கிட்டு சாப்பிட்டுட்டு தப்பிச்சு, அல்லாஹ் ரிஸ்க சாப்பிட்டு தப்பிச்சியா? அது ஒன்னே சொன்னாரு, என்ன அவர் மார்க்கம் தெரியாதவங்க இல்லை, மார்க்கெல்லாம் தெரியும். நல்ல சீட்டா எப்படி எவன்கிட்ட தான் நிறைய விளாடுவான், மார்க்கமே இல்லான்னு போய் விளாட வேண்டியது, அவனே விளாடிக்கிட்டு இருப்பான். அவன் பாட்டி இருக்கிறவனுக்கு மார்க்கம் 15 இருக்குமே, அவனை தான் போய் அதிகமா விளாடுவான். அவர் எல்லாம் சொல்றாரு, தெரியுது ரிஸ்க் அல்லாதான தர்றான், எல்லாம் எல்லாத்துக்கும் அவன் தான் ரிஸ்க் கலந்து தர்றான். அவன் ரிஸ்க சாப்பிடாம உலகத்தை நான் உருவாக்க இயலாது, அது என்னால இயலாது, எப்படி சாத்தியம்? உடனே அந்த இமாம் கேட்டாரு, ஆமா அந்த சஹியால வெக்கமா இல்லை, அது வெக்கமா இல்லையா? பாவம் செய்யறங்கிறப்போ இயலாதவனால சரி சரி இதை விட்டுட்டப்போ 3வது விஷயம் சொன்ன, அது முடியுமா பாரு, நீயா ஒரு பிரபஞ்சத்தை கண்டுபிடிச்சி, நம்ம உலகம் அப்ப உலகத்துல பிரபஞ்சத்தை தானே வாழ்ற, நீயா ஒரு பிரபஞ்சத்தை கண்டுபிடிச்சு அங்க போய் இந்த சேட்டையை பண்ணி, பூமிக்கு மேல இருந்து இந்த சேட்டையை பண்ண உன்னால முடிந்தா அது செஞ்சு. அவன் சொன்னார், ஏன்னா லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், பூமி பிரபஞ்சம் யாவுமே அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது அல்லாத ஒரு இடத்துல போய் நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? எப்படி வர்றாரு பாரு, என்ன எப்படி முடியும்? அவர் அதே கேள்வி கேட்கிறார், அம்மா தஸ்தையப்பா உனக்கு வெக்கமா இல்லையா, உனக்கு வெக்கமா இல்லை? சரி அதெல்லாம் விருப்பம், உலகத்தை சொல்லி நீ உனக்கு உன்னால முடியல, இன்னொன்னு சொல்றேன் கேட்க, நாளை மறுமையில ரப்பிட்ட எல்லாரும் முன்னாடி அணி அணியா நிர்வாணியாக என்ன நிர்வாணிகளாக நிற்போமே, அந்த சமயத்துல ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه, இதுக்கு புறத்திலிருந்து அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்படும், கிதாபுகள் கொடுக்கப்படும். அந்த கிதாபை வாங்கி படிச்சுட்டு எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும்ல, புது தமிழ்ல பறந்து வந்து கையில வரும் புத்தகம், படிப்போம். படிச்சுட்டு நீ படிக்கும் போது ரப்பிட்ட சொல்லுறோம், நான் இந்த தவறெல்லாம் செய்ய, இந்த புத்தகத்துல தப்பா எழுதிருக்கு, எனவே நான் இந்த தப்பெல்லாம் செய்யலன்னு உன்னால முடிஞ்சா சொல்லு. அப்படி சொல்ல முடிகிற தாக்கத்தை உனக்கு இருக்குமானா
நீ உலகத்துல எந்த பாவம் வேண்டுமானாலும் செய்ய. அவன் சொன்னா என்ன, குர்ஆன் அந்த ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி வ யகூல், அவன் சொல்லுவா லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. சுப்ஹானல்லாஹ். இமாம் அவர்களே, அந்த புத்தகத்துல சிறிதும் பெரிதும் இல்லாத எல்லாமே பதியப்பட்டிருக்குமே, ஒன்றுமே மறைக்கப்படவில்லையே, மறக்கப்படவில்லையே, எல்லாமே எழுதியிருக்க. அப்படி புத்தகத்தை எழுதையில இல்லைன்னு மறுக்க முடியாத நாள மறுமையில. உடனே அந்த இமாம் கேட்டார், ஆமா தஸ்தாஹி, அப்போ வெக்கம் இல்லையா, அப்போ பாவம் செய்யற உன்னால முடியல. எத்தனை ஆச்சு? 5 ஆச்சா? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். சரி, அது முடியல, இன்னொரு முடியுமான்னு நாளை மறுமையில நீ எல்லாம் தப்பையும் செஞ்சு போட்ட. ஏன்னா அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி தரதரன்னு இழுத்து கொண்டு போய் நரகத்துல போடுவாங்க. தப்பு செஞ்ச நரகத்தை கொண்டு போடும் போது 2 மலக்குகள் கொண்டு போவாங்கல்ல, அந்த 2 பேர் கையையும் தட்டிட்டு தச்சு ஓடி முடியுமா? இவ்வளவு முடியாதுல்லப்பா, இன்னொரு முடியுமா பாரு. இது தட்டி விடுறது தானே. அம்மா அப்பா சேட்டை பண்ணக்கூடாதுன்னு கையை பிடிக்கும் போது தட்டி விட்டு பாஞ்சிய இல்ல, இது துடிக்கிற வயசு, பத்தும்புற வயசு, என்ன டைலாக் விட்டிய தட்டிட்டு முடிஞ்சா போ. அவர் அந்த இளைஞர் அழுது கொண்டே, அந்த இளைஞர் இதுவெல்லாம் என்னால் முடியாது, ஆனால் என்ன தைரியத்தை, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், கல்வி எல்லாருக்கும் தெரியும், ஆனா அதை எந்த நேரத்துல எப்படி புரிய வைக்கிறோங்கிறதுல தான் நம்முடைய அறிவு துறக்கும். அதன் அடிப்படையில அந்த இளைஞன் அதை கேட்டுட்டு அழுதுகிட்டு, அதே மாதிரி இளைஞர்களை நீங்கள் யாவரும் உறபாக்களாக சமுதாயத்துல நம்மள உறபாக்களா பாக்குறாங்களா பாருங்க. உறாபாவானா பாப்பாங்க, காக்க உறபாக்கள் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அந்நியமா தெரியும். இத்தனை இளைஞர் இவன் போனான்னா கரண்டை காலுக்கு மேல ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கும், தாடி வச்சிருப்பான், ஜீனத்தா இருப்பான், தலையை வாரி இருப்பான், என்ன தலைவி இருப்பான், அடுத்தவனை புறம் பேச சொன்னா பேச மாட்டான், அடுத்தவனை கறி குடிக்கிற இடத்துல கூப்பிட்டு தரமாட்டான். இது எப்படி தெரியும்னா அந்நியமா தெரியும். இஸ்லாம் அன்னமா வரி திருப்பி அந்நியமாக்கப்படும். துவக்கத்தில் எப்படி அந்நியமாக இருந்ததோ அது கூட அந்நியமாக்கப்படும். அல்லாஹ் முதல்ல உறவாக்கள் தான் தலைக்கு போறதா இருந்தது, அதுக்கப்புறம் மாற்றப்பட்டிருக்கு, புரியாதே அப்படின்ற ஒரு நோக்கம் சொல்லப்பட்டுள்ளதாக. இஸ்லாம் ஆரம்பிக்கும் போது அந்நியமா இருந்துச்சுல, இதனடா புதுசா இருக்குதுன்னா வட்டி வாங்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, என்னது அப்படிங்குச்சுல. இதே மாதிரி எண்டு டேஸ்லயும் இந்த மாதிரி வரிபாவம் புறபாவம் அந்நியமாக்கப்படும். என்ன அந்த அந்த சமயத்தை உலகம் அழியும் போது இந்த எப்படி போயிருக்குங்கிறது தெரியாது. ஆனா மார்க்கத்திற்கு எல்லாமே முரணா நடக்கும். அதை பேண்ட ஒருத்தர் பால மார்க்கத்தை பேண்டவன அவனை அந்நியமா பார்ப்பான். இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் சிறப்பா அழுந்தில்லா மார்க்கத்தினுடைய அடையாளத்தோடு நீங்க நடந்தீங்கன்னா நீங்க எல்லாம் உறவா. அப்படியான உறவாக்களோடு நீங்க நட்புறவு. ஆனா நீங்க என்ன நட்புறவு விரும்புவோம் தெரியுமா? இவன் தான் கெத்தா இருக்கான், இவன் தான் ஸ்கூல்ல எல்லாம் பெரிய ஆளா இருக்கான், காலேஜ்ல இதுதான் கெத்து, இதுதான் கெத்து. கெத்துக்குன்னு ஒரு கிரைட்டீரியா வச்சு அதை ஒரு இது வச்சிருக்கான், இதுதான் கெத்து அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கான். அது உள்ள ஆளுகளோட தான் சேர விரும்புறான். நம்ம இஸ்லாமிய பயணம் சேர்ந்து நாசமாவும் போறோம். நாளை மறுமையில லம் அத்தகிது யா லைத்தனி, நாளை மறுமையில புலம்பாடல்ல முக்கியமான ஒரு புலம்பாடல், யா லைத்தனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா, இந்த கேடு கட்டவனை என்னுடைய தோழடா ஆக்கியிருக்க வேண்டாமே, என் கை சேதமே அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலம் யாருக்கு வரும்னா அல் மர்உ மஅ மன் அஹப், யாரை இந்த உலகத்தில் அவன் நேசித்தானோ அவர்களோடு அவன் இருப்பான் என்றாரு அல்லாஹ்வுடைய தூதர். இந்த உலகத்துல நீ யாரை நண்பனாக எடுத்துக்கொண்டாரோ கொண்டீங்களோ அவங்களோடு மறுமையில நீங்க அது நண்பர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருக்க முடியும். யார் மர்உ மஅ மன் அஹப், நீ சேருகிற இணைவு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய ஈமான் எப்போது பரிபூர்ணம் அடையும் தெரியுமா? இளைஞர்களே, உங்க நட்புகளை நீங்க தனியா இருந்து எதையும் சாதிக்க முடியாது. செய்யலாம், உங்களை இபாதத்துகளை செய்யலாம்,
ஆனா இஸ்லாமிய ஒரு சுன்னா என்னன்னா ஒன்றிணைவு ஜமாத்தோடு. இந்த ஜமாத்தோடு இருக்கிறதுனா உங்களை மாதிரி சகோதரர்களை இணைஞ்சு ஒரு நடவை செய்யும். அது இணைகிறது யாருக்கா? என்ன? من أحب لله وأبغض لله ومن أعطى لله فقد استكمل الإيمان. நீ நேசிக்கிறது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். நாளைக்கு அந்த பையன் எனக்கு சவர்மா வாங்கி தருவான், இன்னைக்கு அவன் டீ வாங்கி தருவான், நாளைக்கு அவன் பீஸாவே வாங்கி தருவான், நாளன்னைக்கு அவன் பிரியாணி வாங்கி தருவான், அதனால இவன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படி கிடையாது. அதனால நேச முதலாவது கிரைட்டீரியா ஒன்று, நீ ஒருத்தனை நட்புக்குள்ள வட்டத்துக்குள்ள கொண்டு வரீங்கன்னா அஹப்ப லில்லாஹ், உன்னை அல்லாஹ்வுக்காக நான் நேசிக்கிறேன். உன்கிட்ட போனா எனக்கு நறுமணம் தான். அத்தர் கடைக்குள்ள போயிட்டு வந்தா எப்படி நறுமணமா வர்றான்னு உன்கிட்ட வந்துட்டாலே இறை சிந்தனை கிட்ட வந்துருச்சு. அபகால இல்லா, உன்கிட்ட சில சமயங்கள்ல மார்க்கத்துக்கு முரணா இருக்கு நான் சொல்றேன், உன்கிட்ட கோவப்படுறேன். அபகால வெறுத்து ஓடுறது இல்லை, சொல்றது. அது வெறுப்பாகி பிரியுதுன்னா அதுவும் அல்லாஹ்வுக்காக, பிரியுறதும் அல்லாஹ்வுக்காக. அவன் ஆத்தால் இல்லாய், அல்லாஹ்வுக்காக ஒன்றை கொடு. மன இல்லாய், அல்லாஹ்வுக்காக தடுத்து, அல்லாஹ்வுக்காக தான் கொடுக்கும். என்னன்னா எல்லாமே பார்க்கறான், ஐபோன் வச்சிருக்கானா, பைக் வச்சிருக்கானா, நல்ல பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கானா, இவன் என் ஃப்ரெண்டு.